வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். 125cc செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறது பசங்களும் அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 125cc வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமான பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில் ஒரு 5 ஸ்கூட்டர்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். எந்த ஸ்கூட்டர் அதிக மைலேஜ் கொடுக்கும், எந்த ஸ்கூட்டர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், எந்த ஸ்கூட்டர்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, கொடுக்குற காசுக்கு எந்த ஸ்கூட்டர் வந்து ஒர்த்தாக இருக்கும், எந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு ப்ரீமியம் டச் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டர் எது அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு ஸ்கூட்டருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கும். அதில் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன விஷயம், உங்களுக்கு மைலேஜ் தேவையா, இல்லை ப்ரீமியம் டச் இருக்கணுமா, இல்லை நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுமா, இல்லை ப்ரைஸ் கம்மியாக இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டரை நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்க தான் இன்னும் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து 5 ஸ்கூட்டர்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூட்டர் அப்படின்னாலே இந்த நேம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆக்டிவாவில் 125cc. அப்போ ஆக்டிவா உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே போட்டியாளர் உள்ளே வரணும்ல. ஸோ டிவிஎஸில் ஜூபிட்டர், அடுத்து இந்த 125cc வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய சுசுகியில் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆக்சஸ், அதே மாதிரி யமகாவில் வந்து ஃபேசினோ, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹீரோவில் இருக்க டெஸ்டினி. இந்த 5 ஸ்கூட்டர்ஸை தான் ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் எந்த ஸ்கூட்டர் எந்த செக்மெண்ட்டில் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்படின்னு பார்க்குறப்ப, ஏன்னா எல்லா ஸ்கூட்டர்ஸுமே 125cc கேட்டகரி தான். அப்போ பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் 8.3 பிரேக் ஹார்ஸ் பவராக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஜூபிட்டர் வந்து 8 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சஸ் 8.3 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபேசினோவும் 8 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக டெஸ்டினி 9 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன் பேப்பர் அளவில் பார்க்குறப்ப இந்த 5 ஸ்கூட்டர்ஸில் பவர் எதில் அதிகம் அப்படின்னா டெஸ்டினியில் வந்து அதிகம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து டார்க்குக்கு வந்து போவோம். டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்டிவாவும் சரி, அதேமாதிரி நமக்கு வந்து ஜூபிட்டரும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் 10.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபேசினோ 10.3, ஃபைனலாக டெஸ்டினி 10.4. டார்க்கில் பெரிய வேரியேஷன் வந்து நமக்கு வந்து இல்லை. பட் இருக்கிறதுல நமக்கு வந்து பவர்ஃபுல் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்டிவாவும் ஜூபிட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10.5 Nmல வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா சீட்டோட ஹைட் வந்து முக்கியம், அதே மாதிரி வெயிட் வந்து முக்கியம். அதுவும் குறிப்பாக அவங்க வீட்டில் வந்து லேடிஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா சீட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் லோவாக இருந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் சீட்டோட ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆக்டிவா பார்த்தீங்கன்னா 765 mm வந்து வரும். அதேமாதிரி சேம் நமக்கு வந்து ஜூபிட்டரும் பார்த்தீங்கன்னா 765 mm வரும். ஸோ காம்படிட்டர் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கூட்டர்ஸ்க்கும் வந்து சேமாக வந்துருக்கு. அதை தாண்டி ஆக்சஸ் போனோம் அப்படின்னா 773 mm வந்து வரும். அடுத்து ஃபேசினோ 780 வரும். டெஸ்டினி வந்து 770. ஸோ இருக்கிறதுல ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப ஆக்டிவாவும் ஜூபிட்டரும் பார்த்தீங்கன்னா 765 mm. சீட்டோட ஹைட் வந்து ஓரளவுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வெயிட்டு பார்த்துருவோங்க. எந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் 107 கிலோ வரும். ஜூபிட்டர் வந்து 108 கிலோ. அடுத்து ஆக்சஸ் வந்து 106 கிலோ. ஃபேசினோ பார்த்தீங்கன்னா 98. டெஸ்டினி வந்து ஃபைனலாக 115. ஸோ இந்த 5 ஸ்கூட்டர்ஸில் ரொம்ப வெயிட்லெஸ்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபேசினோ. அது வந்து 100 கிலோ கூட வந்து கிடையாது. அதே நேரத்தில் அந்த 5 ஸ்கூட்டரில் எது வந்து ஹெவியானது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டெஸ்டினி பார்த்தீங்கன்னா 115 கிலோ வந்து வரும். அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம ஏரியாக்கள் பொறுத்த வரைக்கும் சிட்டியில் பிரச்சனை இல்லை. பட் கிராமத்து சைட்லாம் போனோம்னா பயங்கர ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அப்போ வந்து ஓரளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு மாடரேட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து இன்ஜின் நமக்கு கீழே சைலன்சரோ இல்லை அந்த இன்ஜின் லோயர் பைக்கோட லோயர் பாட்டு அடிப்படாமல் வந்து இருக்கும். அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்குறப்ப ஆக்டிவா பார்த்தீங்கன்னா 162 mm வந்து வரும். அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜூபிட்டர் 163 mm வரும். ஆக்சஸ் வந்து 160 mm வரும். ஃபெசினோ வந்து 145 mm வந்து வரும். ஃபைனலாக வந்து டெஸ்டினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 162 mm வந்துடும். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறப்ப ஜூபிட்டர் ஒரு mmல பார்த்தீங்கன்னா அந்த ஜூபிட்டர் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு புறம் வந்து ஃபெசினோ தான் இருக்கிறதுலே வந்து கம்மி. ஒரு சைடு கிரவுண்ட் கிளியரன்ஸ் படி பார்க்குறப்ப நமக்கு அது வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சாமல் கூட அதில் வந்து ஒரு பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. அது என்னங்கிறத நான் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து ஃபியூவல் டேங்க் பார்த்துருவோங்க. ஃபியூவல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா 5.3 லிட்டர் வரும். ஜூபிட்டரில் 5.1 லிட்டர் வரும். ஆக்சஸ்லையும் 5.3 லிட்டர் வரும். ஃபெசினோவில் 5.2 லிட்டர் வரும். ஃபைனலாக டெஸ்டினியில் 5.3 லிட்டர் வந்து வரும். ஸோ ஃபியூவல் டேங்க்கில் பெரிய ஒரு வேரியேஷன் வந்து இல்லைங்க.
அடுத்து வந்து நம்ம வந்து வீலோட சைஸ் வந்து பார்ப்போங்க. வீலோட சைஸ் அப்படிங்கிறப்ப அந்த இன்ச்சஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா 5 ஸ்கூட்டர்ஸ்லையுமே ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து 12 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து சில ஸ்கூட்டரில் மட்டும் தான் நமக்கு வந்து 12 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. அது எதில் வந்து 12 இன்ச் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி டெஸ்டினியில் வந்து 12 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து 12 இன்ச், ரியர்லேயும் வந்து 12 இன்ச். ரியர்லேயும் 12 இன்ச் இருக்கிறதுனால கிரிப்பு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு வந்து சொல்லலாம். இப்போ இதில் செக்ஷன் அடிப்படையில் பார்க்குறப்ப எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே 90 செக்ஷன் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து ஃபேசினோவில் வந்து 110 செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. டெஸ்டினியில் 100 செக்ஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் டயர்ஸ். அந்த வகையில் வந்து ரியரில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவீங்க, கிரிப்பு வந்து வேணும் அப்படிங்கிறப்ப ஜூபிட்டரோ ஃபேசினோவோ அப்படி இல்லைனா வந்து டெஸ்டினியோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிரேக்கிங் வந்து போவோம். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்கூட்டர்ஸ்லையுமே ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரேக்கிங் எஃபெக்டிவாக வந்துருக்கும். அதில் டிஸ்கோட சைஸு அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூட்டர்லையுமே 190 mm தான் வந்து கொடுக்குறாங்க. ஜூபிட்டரில் மட்டும் 220 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப ஜூபிட்டரில் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்துருக்கும். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஸ்பீடு வந்து பார்ப்போங்க. இப்போ இந்த 5 ஸ்கூட்டரில் வந்து எது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக எல்லாமே நமக்கு வந்து 85லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். இது நான் சொல்கிறதுங்கிறது ஆவரேஜான ஒரு ஸ்பீடு. ஒருவேளை இந்த 5 ஸ்கூட்டரில் ஏதோ ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கலாம், 90+ கூட நீங்கள் வந்து போயிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து எல்லாரும் ஓட்டக்கூடிய ஸ்பீடு நான் சொல்லலை. ஆவரேஜாக ஒரு வைப்ரேஷன்லாம் இல்லாமல் நார்மலாக எவ்வளோ அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் நம்ம வந்து அட்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் போன டாப் ஸ்பீடை எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மைலேஜ் நிறைய பேர் கேட்குற விஷயம். ஸோ இந்த 5 ஸ்கூட்டர்ஸில் வந்து மைலேஜ் வந்து எது அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா நமக்கு நார்மலாக ஆக்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 45 to 50 நம்ம வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஜூபிட்டர் போனோம் அப்படின்னா ஓரளவு ஒரு 55+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆக்சஸும் 45லேருந்து 50 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெசினோ வந்து 55+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து டெஸ்டினி வந்து 50+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து மைலேஜ் உங்களுக்கு வந்து முக்கியம். மைலேஜ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா ஜூபிட்டரோ ஃபேசினோவோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுலேயும் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு எக்கானமியே நீங்கள் ஓட்டுற டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து. அதை தாண்டி நீங்கள் வந்து ஸ்கூட்டரில் எப்போதுமே ஃபாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் வந்து இருக்க தான் வந்து செய்யும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம், ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த 5 ஸ்கூட்டர்லேயும் இருக்கக்கூடிய காமனான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 5 ஸ்கூட்டர்ஸ்லையுமே சஸ்பென்ஷன் பெரிய சேஞ்சஸ் இல்லை. டெலஸ்கோபிக் தான் ஃப்ரண்ட்டில் வரும். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு 5 ஸ்கூட்டர்ஸ்லையுமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த 5 ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து I3S வந்து சொல்லுவோம்ல, ஒரு சிக்னலில் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஐடியல்லே நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ஷட் டவுன் மாதிரி ஆகும். திரும்ப அகைன் வந்து நம்ம பிரேக்கை பிடிச்சி நம்ம அசலரேட் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபியூவல் சேவிங்காக இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்கூட்டர்ஸ்லையும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் வந்து மெட்டல் பாடி வந்து வரும். எல்லாரும் வந்து எல்லா ஏஜில் இருக்கவங்களும் தாராளமாக வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் கீ வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மார்ட் கீ இருக்கிறதுனால லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு மால் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்மார்ட் கீ மூலமாக வந்து வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆன் ஆகும். எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக நமக்கு வந்து டிஜிட்டல் கன்சோலில் ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், ஆவரேஜாக ஃபியூவல் எக்கானமி எவ்வளோ வந்து வருது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இமேஜ் குவாலிட்டி வந்து முன்னாடியை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா ஹோண்டா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ஃபில்லர் கேப்பு, பைக் மாதிரி வந்து நம்ம வந்து இறங்கி ஃபியூல் பண்ணணும் இல்லை, பைக் மாதிரி வந்து சிம்பிளாக நம்ம வந்து போட்டுக்கலாம். அதேமாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா குஷனுக்காக வந்து பேக் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 33 லிட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வண்டியும் வந்து ஒரு காம்பாக்டாக வந்து இருக்கும். சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூபிட்டரில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா லாங் சீட்டு, நல்லா ப்ராடாகவும் வந்து இருக்கும். 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். ஃப்ளோர் போர்டு ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நமக்கு சீட்டோட நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி அந்த கன்சோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து லைட்ஸ் வந்து நமக்கு வந்து எரியும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த காஸ்மெட்டிக்காக வந்து ஆக்சஸ் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு டச்சில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேசினோ பொறுத்த வரைக்கும் வந்து நான் முன்னாடி சொன்னல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மி அப்படின்னு. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ லேடிஸ்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷார்ட்டாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து நமக்கு ஒரு டிராஃபிக்கில் வந்து காலை ஊனி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஹேண்டலிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபேசினோ வந்து நல்லாயிருக்கும். ரியரில் டெயில் லைட் வந்து ஒரு யூனிக்கான லுக்கில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி நல்ல கலர்ஸ், அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து யமகா வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆக்சஸ்க்கு வந்து பயங்கர காம்படிட்டராக வந்து ஹீரோ வந்து கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சில் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து வரும். பின்னாடி வந்து குஷன் பேக் ரெஸ்ட் வந்து வர மாதிரி வந்து கொடுத்தாங்க. லாங் சீட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த
ஸ்கூட்டர்ஸில் வந்து நமக்கு அங்கங்கே வந்து குரோம் ஃபினிஷ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து காப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து காஸ்மெட்டிக்காகவும் வந்து நல்லாயிருக்கு, ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு. ஸோ வண்டியும் வந்து நல்ல லுக்காக வந்து இப்போ வந்து டெஸ்டினி வந்து மாறி இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோம். ப்ரைஸ் மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் 1,00,000லேருந்து 1,05,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆண்டோடு ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். பட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ 1,00,000லேருந்து 1,05,000 வரைக்கும் நமக்கு வந்து வரும். அடுத்து ரெண்டாவது ஜூபிட்டர் பார்த்தோன்னா 90,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வந்து இருக்குது. நமக்கு பேஸ் மாடல் 90,000, மிட் மாடல் 95, டாப் மாடல் 1,00,000 வந்து வரும். ஃபைனலாக மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். அடுத்து ஃபேசினோ பொறுத்த வரைக்கும் 85,000லேருந்து 95,000 வந்து வரும். ஃபைனலாக டெஸ்டினி 84,000லேருந்து 94,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜூபிட்டர் வந்து போகலாம், ஃபேசினோ வந்து போகலாம். இல்லை உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப ஃபேசினோ போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து டெஸ்டினி வந்து போகலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லைஃப் வந்து நல்லா இருக்கணும், மெட்டல் பாடி வந்து வேணும், எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆக்டிவா வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு வந்து வண்டியும் பார்க்க நல்லா இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும், ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும், நமக்கு வந்து சீட் வந்து நல்லா பெருசாக இருக்கணும், ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் நல்லா பெருசாக இருக்கணும், வண்டியும் லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜூபிட்டர் வந்து ட்ரை பண்ணலாம். மைலேஜும் நமக்கு நல்லா கொடுக்கும். அடுத்து டிசைன் வந்து அல்டிமேட்டாக இருக்கணும். நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்கூட்டர்ஸு, அப்பப்போ தான் போவேன். பட் வண்டி வந்து நல்லா ஒரு ரிச் லுக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் தான் பெரும்பாலும் ஓட்டுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேசினோ வந்து போகலாம். ப்ரைஸும் நமக்கு வந்து கம்மி, மைலேஜும் அதிகமாக வரும். அடுத்து டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து மைலேஜும் அதிகமாக கிடைக்கும், வண்டியும் வந்து நல்லா லுக்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்தது அப்டேட், இப்போ இந்த பார்க்குற 5 மாடல்லே ஒரு நியூ லுக்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து டெஸ்டினி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வண்டியும் நல்லா இருக்கணும், மைலேஜும் வேணும் அப்படின்னா டெஸ்டினி வந்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி வேறு எந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கம்பாரிசன் தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதிக பேர் வந்து எந்த செக்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குயிக்காகவே நாங்கள் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.